ரேணு. ஜெய் வராகி. உலகெங்கும் வாழக்கூடிய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆசீர்வாதங்கள். வாராகியினுடைய வழிபாட்டை செய்தால் நமக்கு என்ன விதமான நற்பலன்கள் கிடைக்கும்? பதிவிற்கு செல்வதற்கு முன்பாக அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய ஆலயத்தில் மார்கழி முதல் தேதி முதல் 48 நாட்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலத்தில் ஷோடச அபிஷேகம் நடைபெறவிருக்கின்றது. இந்த அபிஷேக நிகழ்ச்சிகளில் பங்கு பெறக்கூடியவர்கள் தாராளமாக கலந்து கொண்டு அன்னையினுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுயுமாறு அடியேன் கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் வராகி. வாராகி என்றாலே வெற்றி. வாராகி என்றாலே அவள் இருக்கும் இடத்தில் எதிரிகள் இருக்க மாட்டார்கள். யார் ஒருவன் வாராகியினுடைய வழிபாட்டை சிறமேற்கொண்டு செய்கிறானோ அவனுடைய வாழ்வில் துன்பங்களே கிடையாது. அப்படி யாராவது இவனுக்கு தேவையில்லாமல் துன்பங்கள் கொடுத்தால் அன்னை மறுஷணமே என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்தே தீருவாள். அப்படி நிறைய உதாரணங்கள் நம்முடைய ஆலயத்திலே நிறைந்திருக்கின்றது. அன்னை வாராகியுடைய வழிபாட்டை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம், எங்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் கிடைக்கப்பெறவில்லை, நாங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறோம், ரொம்ப கடன் சுமையில் இருக்கிறோம், ரொம்ப நோயில் இருக்கிறோம், நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நிறைய விஷயங்களை பக்தர்கள் வந்து புலம்புவார்கள். ஆனாலுமே அந்த சூழ்நிலையிலும் ஒருத்தர் உங்களை வந்து அவமானப்படுத்துறாங்க, அவங்க உங்களை வந்து துன்பப்படுத்துறாங்க. அதாவது ஏற்கனவே நொடிந்து போன ஒருத்தரை, வாராகியினுடைய பக்தரை வேறொருவர் வந்து துன்பப்படுத்தும் பொழுது உடனடியாக அவர்களுடைய அத்தனை தொல்லைகளும் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு அம்பாள் எப்படி தண்டனை கொடுப்பாள்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சகம் தன்னில் நிறைந்திருக்கின்றவள் நிர்குணத்தின் அஞ்சனி கண்டத்தின் ஆராயணிதனை நம்புதற்கு வஞ்சனை பண்ணி மதியாத பேரை வாழ்நாளை உள்ள கொஞ்சி நடந்து வருவாள் வாராகி குலதெய்வமே. அதாவது யார் ஒருவன் மனமுருகி அம்பாளை பிரார்த்தனை செய்து அவருடைய திருப்பாதங்களில் சரணடைந்து அவளை தினந்தோறும் தியானிக்கின்றானோ பூஜிக்கின்றானோ அவர்களுடைய வாழ்வில் யாராவது ஒருவர் துன்பத்தை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவர்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்நாளை உண்ண கொஞ்சி நடந்து வருவாளாம். அப்போ நமக்காக அன்னை கேள்வி கேட்பாள். எப்பெல்லாம் உங்களுக்கு துன்பத்தில் இருக்கும்போது ஒருத்தர் தொல்லை கொடுக்கிறாரோ அவர்கள் நீங்க கேட்க முடியாத நிராயுதபாணியாக இருக்கின்றீர்கள். ஆனால் வாராகியை வழிபாடு செய்கிறீர்கள் என்றால் அந்த க்ஷணமே அவர்களுடைய சார்பாக நின்று, பக்தனுடைய சார்பாக நின்று எதிரியை தண்டிக்கக்கூடிய தண்டினியாக அன்னை வீற்றிருப்பாள் என்றால் அது மிகையல்ல. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வாராகியினுடைய வழிபாட்டை செய்யும்போது சில விதமான சங்கடங்கள், நிறைய பேர் வாராகி வழிபாட்டை செய்யக்கூடாது, ஏன் செய்கிறீங்க அப்படின்லாம் கேள்வி உண்டு. ஆனாலும் நம்முடைய தமிழ் மரபிலே வந்த வழிபாடு வாராகி வழிபாடு. அவளை இருக்க பற்றி கொள்ளுங்கள், அவளை சரணாகதி அடையுங்கள், உங்கள் வாழ்வில் எந்நாளும் ஆனந்தமே என்று கூறி நம்முடைய வாராகி பக்தர்கள் அன்னையினுடைய வழிபாட்டை பரிபூரணமாக செய்ய வேண்டி ஆசிர்வதித்து, நம்முடைய வாராகி பக்தர்கள் ஆள்போல் தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என வாழ்த்தி அமைகிறேன். ஜெய் வராகி.